ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி எக் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பரோட்டாவில் கொத்து பரோட்டா பண்ணுவோம், அதே மாதிரி அதே டேஸ்ட்டில், ஆனால் சப்பாத்தி யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த எக் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி மீதமான சப்பாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 சப்பாத்தி இருந்தது, அது இந்த மாதிரி பொடியாக ஒரு அரை இன்ச்சு ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக தோல் நீக்கிட்டு கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது தாளிக்கிறதுக்கு. கூட கறிவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணி. நம்ம காரத்திற்கு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டாலே போதும். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கக்கூடாது, தக்காளியை கட் பண்ணி தான் போடணும். 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம், பூண்டு போடக்கூடாது. பொடிகள்னு பார்த்திங்கன்னா காரத்திற்கேற்ப, அதாவது 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். 6 சப்பாத்திக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். ஆனால் இந்த வெங்காயம் அதுக்கெல்லாம் சேர்த்து போடுறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். ஸோ 4 முட்டை சேர்க்கறதுனால மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சப்பாத்திலே உப்பு இருக்கும், மற்ற பொருட்களுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம், அதனால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியில் உப்பு பொடிகள்லாம் போட்டால் நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் முட்டைக்குள்ளே போட்டிங்கன்னா கரையாது, அதனால தான் இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ மிளகுத்தூள், இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம நார்மலாக முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ மிளகுத்தூள், உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முட்டையுடைய கருவில் மஞ்சள் கலர் இருக்கும் இல்லையா, அது நல்லா தூக்கலாக தெரியணும் அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து விஸ்கால நல்லா கலந்துக்கோங்க. நல்லா உப்பு கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா முட்டையெல்லாம் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 முட்டை சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முட்டை நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு முட்டை கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்க்க வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா விஸ்கால் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இது ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயை காய வச்சுட்டு, நல்லா திக்கான கடாயை காய வைங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் இருந்தால் கூட ஓகே தான். கடுகு சோம்பு தாளிச்சிக்கலாம். நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். அது கூடயே இஞ்சி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பில் லைட்டாக தூவிக்கலாம். தூவினீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை உப்பு எடுத்துரும், சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பொடியாக கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி ஊற்றக்கூடாது, அது நல்லா இருக்காது. சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா தக்காளி வெந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சிட்டிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அந்த மூடி வைக்கும்போது அந்த மூடியில் தண்ணி பட்டு ஆவிப்பட்டு அதில் நல்லா குழகுழன்னு வெந்துடும். ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பொடிகள்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போக வதங்கினதுக்கப்புறமா நம்ம முட்டை கரைசல் கலந்து வச்சுருக்கோன்னே அந்த முட்டை கலவையை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கைவிடாமல் நீங்கள் கிளறணும், இல்லை டக்குன்னு முட்டை அடிப்பிடிச்சிரும். நமக்கு முட்டை பொரியல் செய்யும் போதே தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3/4 பாகம் வேகணும், அதாவது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. அதுமாதிரி ரொம்ப தண்ணியும் இல்லாத சமயத்தில் 3/4 பதத்தில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா ஈரப்பதம் இருக்குது. அதேமாதிரி ரொம்ப ட்ரை ஆகலை. இந்த சமயத்தில் நம்ம சப்பாத்தி பீசஸை சேர்த்துக்கணும். ரொம்ப முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி குழைவாயிரும், நல்லா இருக்காது. ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா சப்பாத்திக்கும் முட்டைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. அதனால் இந்த சேர்த்துற பதம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு
மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்துலேயே அது நல்லா கலந்துரும், ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துரும். பார்த்திங்களானே தெரியும், நல்லா கலந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக மல்லித்தழை இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பராக கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பரோட்டாவில் பண்ணுவோம். பரோட்டா இன்றைக்கி மைதாவில் பண்ணுறதுனால அன்ஹெல்தின்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்தி மீதமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கொத்து சப்பாத்தி போட்டு கொடுத்திங்கன்னா எல்லோரும் எப்போ சப்பாத்தி மீதமாகும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கொத்து சப்பாத்தி ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைத்தாவே போதுமானது, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைத்தா, தயிர் வெங்காயம், அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது மாதிரி அது கூட சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நிறையா முட்டை ரெசிபிக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.